ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. இந்த வீடியோ எடுக்கும்போது ஏர்லி மார்னிங் 4 AM படிக்க போகிறாங்கன்னு தான் நினைக்கிறீங்க. அதுதான் இல்லை, என்னோடய பையன் தூங்குறதுக்கே 4 AM ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தூங்கி பொறுமையாக அதுக்கப்புறம் எழுந்ததுக்கப்புறம் லேட்டாக தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி டேக்கு நான் எக்கனாமிக்ஸ் தான் காலையில் எடுத்த உடனே படிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். 12th எக்கனாமிக்ஸில் பேங்கிங்னு ஒரு லெசன் இருக்கும். அதில் ரிசர்வ் பேங்க் பற்றி ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டுட்ருக்கனால சரி அந்த லெசன் எடுத்து படிக்கலான்னு சொல்லி படிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்து ஒரு 1 வீக் இருக்கும். நடுவில் கொஞ்சம் சிக்காயிட்டதுனால இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல, அதனால தான் இப்போது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இந்த லெசன் ரொம்ப பெரிய லெசனாக இருந்துச்சு. சரி இன்றைக்கி பாதி மட்டும் படிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவ்வளோவா பிடிக்கவே இல்லை இந்த லெசன் படிக்கிறதுக்கே. என்னதான் இருந்தாலும் கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக ரிசர்வ் பேங்க் பற்றி வருது, படித்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருந்தேன். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்ஸ் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. குரூப் 2 எழுதியிருந்தவங்களாம் எப்படி எழுதியிருந்தீங்க, கிளியர் ஆயிடுச்சா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிளியர் ஆகலனாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு 2025 குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாமுமே இருக்குது. அதில் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஜாப் கிடைக்குன்ற நம்பிக்கையோடு நம்ம வெறித்தனமாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த வீடியோ நான் வாய்ஸ் ஓவர் பண்ணுற அன்னைக்கு கார்த்திகை தீபம்னால எல்லார் வீட்லேயும் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அந்த சவுண்ட் பின்னாடி கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன்லாம் எல்லாருக்கும் எப்படி போகுதுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்னென்னா, குரூப் 4க்கு சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிளியராக ஜிஎஸ் எல்லாமே எந்தெந்த யூனிட்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்போன்றது முதற்கொண்டு கிளியராகவே கொடுத்துருந்தாங்க. தமிழ் எல்லாமே பாட்டாக எல்லாமே பிரித்து எவ்வளோ கொஷின்ஸ் வரணும்னு நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இலக்கணம் நல்லா தெரியும், இலக்கணமில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்லாம் 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் வரைக்கும் படித்தாலே போதுன்ற மாதிரி அவங்களே கிளியராகவே கொடுத்துட்டாங்க. 11th 12th ரொம்ப வேகாக இருக்குது, படிக்க கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு குட் நியூஸாக இருக்கும். அதுக்காக 11th 12thலாம் பார்க்காம போயிடாதீங்க. 10th வரைக்கும் நல்லா தரவாக படிச்சுட்டு 11th 12th லைட்டாக வச்சு பார்த்துட்டு போகணும். ஏன்னா இவங்களை நம்பவே முடியாது, எந்த இடத்துலேருந்து கொஷின் கேட்டு வைப்பாங்கன்னே தெரியாது. கேட்டால் சிலபஸில் கவர் ஆகுதுன்னு சொல்லி நம்ம வாயை அடைச்சிருவாங்க. என்னடா படிச்சுட்டு இருக்கும்போதே கரன்சி நோட் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்காளேன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். கரன்சி நோட் பற்றி அங்கே வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு நோட் எடுத்து செக் பண்ணுவோமே தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த லெசனில் பாதி கூட படித்து முடிக்கல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, போர் வேறு அடிச்சுது. சரின்னு எடுத்து வச்சுட்டு என் பையனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அம்மா வேறு பிரியாணி பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை ஒரு கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் போல் தான் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணேன் படிக்கிறதுக்கு. ஆல்ரெடி நான் பாலிட்டி ஃபுல்லாகவே படித்து முடிச்சிட்டோமேன்னு புக்கை ஓரமாக எடுத்து வச்சிட்டோன்னா எல்லாமே மறந்து போயிடும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் மறந்து போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் லெசனாக எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது மாதிரி தான் இப்போது அதை ரிவிஷன் பண்ணலான்னு தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பாலிட்டியில் இன்றைக்கி என்ன ரிவிஷன் பண்ணேன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு பற்றி லெசன் 3 இருக்கும் இல்லையா, 12th 10th 6th அது எல்லாமே தான் இன்றைக்கி ரிவிஷன் பண்ணலான்னு எடுத்து வச்சுருந்தேன். 6th 10th கூட எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். 12th இருக்க கான்ஸ்டியூஷன் லெசன் தான் எனக்கு கொஞ்சம் மறந்து போகிற மாதிரியே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அதை நல்லா தரவு பண்ணிகிட்டு இருந்தேன். எவ்வளோ நல்லா நம்ம தரவு பண்ணி படிச்சிருந்தாலுமே ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணலன்னா கண்டிப்பாக எல்லாமே மறந்து போயிடும். மறுபடியும் சொல்கிறேன், சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு யாரும் வரி பண்ணிக்க தேவையில்லை. அந்தளவுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஜிஎஸ் எல்லாமே எல்லா யூனிட்டும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதுக்காக பயந்துட்டு யாரும் ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் எப்போவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. அவங்க எப்படி வேணால் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் அடாப்ட் ஆகி படிக்கணும். இதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தமிழ் ஓரளவுக்கு நல்லாவே ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜிஎஸ் தான் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக மேக்ஸில் ரீசனிங்கே தனியாக 10 கொஷின் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபோக்கஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம். எப்படியும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இருக்குமா இல்லையான்னு தெரியாது. நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதை பொறுத்து தான் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க் பற்றிலாம் இப்போ நம்ம எந்த வரையும் பண்ணிக்காமல் நம்ம படிக்கிறதுல மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். சிலபஸ் சேஞ்ச் ஆனதை பற்றி இந்த சேனல் என்ன சொல்கிறாங்க, அந்த சேனல் என்ன சொல்கிறாங்கன்னு மாற்றி இப்போ உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு கன்ஃபியூஷன் தான் ஆகும். ஒருத்தவங்க நெகட்டிவாக சொல்லுவாங்க, ஒருத்தவங்க பாசிட்டிவாக சொல்லுவாங்க. எதை நம்புறது, எப்படி படிக்கிறதுன்ற கன்ஃபியூஷன் இருக்கும். நமக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்பி கரெக்டாக படித்தோம்னாலே நம்மளோட கோலை ரீச் பண்ணிடலாம். மைண்டை ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டு படிக்கிறதுல மட்டுமே எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக படிக்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் மட்டும் எப்படி டெய்லி படிக்கிறீங்கன்னு. வீடியோவில் பார்க்குற இந்த கொஞ்சம் கிளிப் வச்சு டெய்லியும் உங்கள் படிப்பாங்கன்ற முடிவுக்கு நீங்களே வந்துடாதீங்க. ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான் அப்பப்போ விட்டுருவேன். ரொம்ப கடுப்பாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி ஒரு நாள் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே தான் சேர்த்து வச்சு படிப்பேன். ஆனால் எப்படியும் நான் படித்து முடிச்சிடுவேன். எந்த ஸ்கெடியூலையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். தினமும் படித்தே ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி படிச்சிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ஹெல்த் இஷ்யூஸ் தான் வரும். அதனால் உங்களுக்கு படிக்க தோணலைன்னா விட்டுருங்க. அன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துருங்க. நெக்ஸ்ட் டே அதை சேர்த்து வச்சு ஆனால் முடிச்சிடணும். ஒரு வழியாக பாலிட்டியில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் லெசனை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டேன். இது முடிக்கிறதுக்குள்ளேயே என் பையன் எந்திரிச்சு வரேன்னு பார்த்தேன், ஆனால் எந்திரிக்கல. சரி கையோட மேக்ஸையும் போட்டு பார்த்துருவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மென்சுரேஷனில் இருக்க ஃபார்முலாஸ்லாம் எழுதி பார்க்கலான்னு சொல்லிட்டு 2D சம்ஸ்லாம் இருக்கும்ல அதோடைய ஃபார்முலாஸ்லாம் எழுதி பார்க்கலான்னு சொல்லிட்டு டெஸ்ட் மாதிரி நானே எனக்கு தெரியுதான்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருந்தேன்.
எனக்கு மேக்ஸில் எல்லா டாப்பிக்குமே அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. இந்த மென்சுரேஷன் மட்டும் நான் ஒரு 1 வீக் எடுத்து பார்க்கலன்னா எல்லாமே மறந்து போகிற மாதிரி இருக்குது. அதனால் திருப்பி திருப்பி ஃபார்முலாலாம் எழுதி பார்த்துட்டு சம்ஸ்லாம் போட்டு பார்த்துட்டு இப்படியே தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அளவியல் இருக்கு இல்லையா, மென்சுரேஷன், இதை நான் எந்த சேனல் ஃபாலோ பண்ணி பார்த்தேன்னா ஆக்கன் நெட்ஒர்க்ஸ்னு ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனலில் 2D 3Dன்னு தனித்தனியாக இப்போ சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள்னு ஒரு டாப்பிக்கும் தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருப்பாங்க. என்னென்ன மாடல் இருக்கோ எல்லாமே கவர் பண்ணி போட்டிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ தான் புதுசாக அளவியல் படிக்க போகிறீங்கன்னா அந்த சேனல் வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் அதுதான் ஃபாலோ பண்ணி படித்தேன். அதுக்கப்புறமா அது ஃபுல்லாக கவர் ஆகிருக்கோ இல்லையோன்ற டவுட்டில் மறுபடியும் சுதர்ஷன் சாரோட கிளாஸ் பார்த்து எக்ஸ்ட்ராவாக அதில் விட்டு போன சம்ஸ் மட்டும் பார்த்து எழுதி வச்சுக்கிட்டேன். சுதர்ஷன் சாரோட மேக்ஸ் கிளாஸ் கூட நல்லா தான் இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம ஆப்டிடியூடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இப்போ ரீசனிங்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா 10 மார்க் அதில் கேட்குறதா இப்போ நியூ சிலபஸில் வந்திருக்கு இல்லையா, அதனால் ரீசனிங்க்கு நிறையா ஃபோக்கஸ் கொடுத்து சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரீசனிங் சம்ஸ்லாம் போடுற மாதிரி ஏதாவது நல்ல யூடியூப் சேனல் இருந்தால் எனக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னோட யூடியூப் சேனல் மானிட்டைஸ் ஆகிருச்சான்னு சொல்லிட்டு 2-3 பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஒரு 10 to 15 டேஸ் முன்னாடி தான் எனக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னென்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்தாதான் நானும் கண்டினியூஸாக படிப்பேன் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி மட்டும் நம்பி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி தம்ப்நெயில் செட் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. இதில் நிறைய டிஸ்ட்ராக்ஷனும் இருக்குது. இதுக்கெல்லாம் டைம் ஒதுக்க என்கிட்ட டைம் நிறையா இருக்குன்றவங்க தாராளமாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் தான் படிப்பேன்னு நீங்கள் நினச்சி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகாது. யூடியூப் பொறுத்த வரைக்கும் நம்ம பேஷனாக நினச்சி பிடிச்சி பண்ணால் மட்டும்தான் இல்லை சர்வைவ் ஆக முடியும். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஆர்வத்தில் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோ போடுறதை நிறுத்திட்டோன்னா நம்ம போட்ட எஃபோர்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கப்புறமா ஜிகேக்கு வந்து டாப் 50 லெசன், டாப் 25 லெசன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய யூடியூப் சேனல் கொடுக்குறாங்களே, அதை மட்டும் படித்தாலே 75 மார்க் எடுக்க முடியும்லாம் சொல்கிறாங்களே, அப்படி அதை மட்டும் படித்தா போதுமான்னு சொல்லிட்டு எனக்கு கேட்குறீங்க. இந்த கமெண்ட் வந்து எனக்கு யூடியூப்லேயும் வந்துருந்துச்சு, இன்ஸ்டாகிராம்லேயும் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு கூட இதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஒரு 20 to 25 lakhs பீப்புள் எழுதுகிற எக்ஸாமுக்கு இத்தனை லெசன் மட்டும் படித்தா போதும், அத்தனை லெசன் மட்டும் படித்தா போதும்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். டிஎன்பிஎஸ்சின்றது ஒரு கடல் மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையாலே அது உண்மை தான். படிக்க வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக முடிக்கவே முடியாதான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நம்ம மனசு வச்சா கண்டிப்பாக நம்மளால் முடிக்க முடியும். டாப் 50 லெசன் கொடுக்குறாங்கன்னா அந்த 50 லெசன் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதுலேருந்து கொஷின் வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. மற்ற லெசன்ஸையும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இந்த ஃபார்ம்லாம் எழுதி பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் பஜ்ஜி காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு அம்மா கடைக்கு போய் கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கலான்னு சொல்லி போயிருந்தாங்க. அதனால் அம்மா கூட நானும் போயிருந்தேன். யாருக்கெல்லாம் இந்த அரிசி கடைக்கு போனால் அந்த அரிசியில் கை விட்டு விளையாட பிடிக்கும்னு சொல்லுங்கள். என்ன தான் வளர்ந்தாலும் இந்த பழக்கம் மட்டும் போகவே மாட்டேங்குது. அதுக்கப்புறமா அப்படியே மார்க்கெட் வந்து அம்மா வெஜ்ஜீஸ்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படியே வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.